ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் திரை விமர்சனம் எதுனா நிலீரா. இந்த படத்தோட கேஸ்டிங் அப்படின்னு எடுக்கும்போது நவீன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணவர் யாருன்னா சௌமித்ரன்கிறவர் பண்ணியிருக்காரு. கேங்கிறவர் மியூசிக் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. செல்வரத்னம்ங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிலீரா படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் கதைக்களம் எங்கே நடக்குதுன்னா இலங்கையில் நடக்குது. 1988 நடக்கிற மாதிரி கதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த பேக்ட்ராப்பில் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க அதாவது இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இந்தியா இலங்கையெல்லாம் தனி நாடாக இருந்ததில்லை. அப்படி இருக்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இலங்கை ஒரு தனி நாடாக போகுது. அங்கே தமிழர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு ஒரு போராட்ட கும்பலும் உருவாகுது. இப்போ இந்த கதைங்கிறது பார்த்திங்கன்னா 1988 ஒரு குடும்பம் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போது இந்த கல்யாணம் நடத்தணும்னா இந்தியன் ஆர்மிட்டையும் அவங்க பெர்மிஷன் வாங்கணும். அதே சமயம் ஸ்ரீலங்கன் ஆர்மி பீப்புள்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுங்கிற ஒரு கம்பல்ஷனில் அந்த ஃபேமிலி அந்த ரெண்டு ஆர்மிட்டையும் அந்த பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. இப்போ நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது அந்த குடும்பம் சந்தோஷமாக கல்யாணத்தை எதிர்நோக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே இந்தியன் ஆர்மி ஒரு ஆப்ரேஷனுக்காக இறங்குறாங்க. இந்தியன் ஆர்மி ஆல்ரெடி ஒரு ரெண்டு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய போராளிகளோட அட்டாக் பண்ணி இருக்காங்க. இது ஒரு மூணாவது இடத்துல அட்டாக் பண்ண அந்த கல்யாண வீட்டை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இலங்கைனாலே போராளிகள்ங்கிற மாதிரி இருக்கு. இவங்க இந்த இந்தியன் ஆர்மி டீம் கல்யாண வீட்டுக்குள்ளே இறங்குறாங்க. அப்படி இருக்க அதே சமயம் அந்த போராளிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி டீம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்களும் ஸ்மெல் பண்ணிடுறாங்க. அட் தி சேம் டைம் இந்தியன் ஆர்மி அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே தப்பாக புகுந்துடுறாங்க. எதை பேஸ் பண்ணினா அதாவது அவங்க வச்சுருந்த பழைய மேப்பை வச்சு ராங்காக அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி இருக்க கதை எப்படி நகருதுன்னா இந்த ரெண்டு பிரச்சனைகள் அதாவது ஆர்மிக்கும் போராளிகளுக்கும் இருக்கிற வாரு அதே மாதிரி போராளிகள் இந்தியன் ஆர்மி அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு ஸ்மெல் பண்ணும்போது அந்த போராளிகளால் இந்தியன் ஆர்மிக்கு என்னாச்சு. அதே சமயம் இந்தியன் ஆர்மியை இந்த குடும்பத்தில் தங்களை ஹைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்தியன் ஆர்மிக்கு என்னாச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த கல்யாணம்ங்கிறது நல்லபடியாக நடந்துச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் நிலீரா. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நவீன் தான் கேப்டனாக இந்தியன் ஆர்மிக்கு நடிச்சிருக்காரு. மற்றபடி நடித்த நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது மறுநாள் கல்யாணம் நடக்கணுங்கிற அந்த பதபதைப்பு, இந்தியன் ஆர்மி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி ரெபல்ஸ் போராளிகள் இந்தியன் ஆர்மியை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் ஆகிற பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகத்தான் நிச்சயம் அமையுது. அதை தாண்டி படத்தில் ஒர்க் ஆகிற சினிமோட்டோகிராஃபி, ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டோரி அந்த வீட்டுக்குள்ளேயே நடக்குது. அப்போ கேமரா ஆங்கிள் இதெல்லாம் வச்ச விதம் சூப்பராகவே இருக்குது. அதே சமயம் இவங்க சொல்ல நினச்ச அந்த கருத்து, அதாவது ஒரு போருங்கிறது எதையுமே சாதிக்காது, போருங்கிறது ஒரு ஃபைட் பண்ணும்போது இழப்பில் தான் கொண்டு விடுங்கிறதையும் நல்லா நீட்டாக காட்டியிருக்காங்க. அதே சமயம் இது ஒரு அதாவது இந்த படத்தோட இயக்குனர் தான் கேட்ட ஒரு கதையை வச்சு இது மாதிரி நிறைய கதையை கேட்டிருக்கேன், அதில் ஒரு கதையை இந்த படமாக எடுத்திருக்காரு. அப்போ அவங்களோட அந்த குடும்பத்தோட வலிகள், இந்த போராட்டங்களின் பின்னணி இது எல்லாமே நீட்டாக காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் குறைகள்னு ஒன்றும் நம்ம நிச்சயம் சொல்ல முடியாது. அட் தி சேம் டைம் அதாவது அவங்க பேசுகிற சில இலங்கை தமிழும் இருக்கலாம். அதே மாதிரி இந்தியன் ஆர்மிங்கும் போது ஹிந்தி சப்டைட்டிலே போட்டாலும் ஸோ அது கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதை குறையாக சொல்ல முடியாது, ஏன்னா கதைக்களத்துக்கு எந்த டீவியேஷனும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நிலீரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் 1988 ஒரு ஃபேமிலி, அதாவது இலங்கையில் வாழ்கிற ஃபேமிலி கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்தியன் ஆர்மிட்டையும் ஸ்ரீலங்கன் ஆர்மிட்டையும் பெர்மிஷன் வாங்குகிறாங்க. அப்படி இருக்க அந்த அவங்க கல்யாணம் பண்ணுற அந்த நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியும் சில ஆப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்க அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே அவங்க நுழையிறாங்கங்கும்போது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா இல்லையா, இதுதான்
இந்த படத்துக்கான ஆன்சர். இத வந்து எவ்வளோ தூரம் டெக்னிக்கலி சவுண்டடா, அதே மாரி எவ்வளோ தூரம் எமோஷனலா கனெக்ட் பண்ணி குடுக்க முடியுமோ, அத வந்து டைரக்டர் ரொம்ப டீசென்ட்டாவே குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, யுஏ தான். இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. டெக்னிக்கலி ஒரு சவுண்டட் மூவியா தான் இருக்கு. நல்ல தியேட்டர்ஸ்ல நீங்க பார்க்கும்போது அந்த விஷுவல் இம்பேக்ட்டையும் அனுபவிக்கலாம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.